இது பெரிய ப்ரிவிலேஜ். ஆமேன். நம்மளுக்கு வரணும், அந்த கால் வரணுங்கிற அவசியமே இல்லை. இது யாருக்கோ கொடுக்கப்பட்டது தான் இந்த ஊழியம். நீங்க நினைக்கலாம் இந்த கனமான ஊழியம் யாருக்கோ ஒருத்தருக்கு, இது யாரோ ஒருத்தங்க தானே செய்யணும். ஆனா நம்மள ஊழியர்கள் ஊழியர்கள் ஊழியர்கள்னு நம்மள என்ன பிரெயின் வாஷ் பண்றாங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம ஊழியர்கள், நீங்க ஊழியர்களா எழும்பணும், ஊழியர்களுக்கு தான் கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நேற்றைய தினம் பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம். அப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் யாரு? பெரிய காரியத்தை சாதிச்சு நிக்கிறவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நான் அதற்கு தகுதியே இல்லை, எனக்கு அந்த கால் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எனக்கு முன்னாடி இருந்த ஒரு நபர் தன்னுடைய நிலைமையிலிருந்து தவறுனதுனால, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணராததுனால, அவனுக்கு அந்த உத்தரவாதம் இல்லாததான, இன்னும் கிளியரா சொல்ல போனா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கூழுக்காக விற்று போட்ட ஏசா அந்த இடத்துல தவறுனதுனால யாக்கோபின் மீது அந்த கிருபை இறங்கி வந்தது. ஆமென். இன்றைக்கு அப்படிதான் கர்த்தர் உங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? சோஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு? இங்கே வச்சிருக்கிறாரு. இங்கே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இங்கே வச்சிருக்கிறாரு. ரோட்ல இருந்து சொல்ல போனா, இன்னும் நம்ம இறங்கி சொல்லணும்னா ரோட்ல இருந்து அப்படி பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று கர்த்தர் அவருடைய ஸ்தானத்துல நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஆமென்.